ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரெட் அல்வா எப்படி 5 மினிட்ஸில் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தேவையானது பொருட்கள் வந்து ப்ரெட்டு, கேஷ்யூ நட்ஸ், சுகர் அண்ட் கீ, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். உங்களுக்கு பர்சன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 6 to 8 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தவா வச்சுட்டு தவா காஞ்சோன்னு நம்ம ப்ரெட்டில் 2 பக்கமும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை தவாவில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இன்னொரு வேயும் இருக்குது. ப்ரெட்டை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கீயில் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. அது ஓவராக கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி சொல்கிறேன், டோஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ 1/2 டீஸ்பூன் அளவு கீ 2 சைடும் போட்டு நல்லா வந்து இதை ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்பப்போ திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க, கருக விடாமல். ஸோ ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ அந்த எண்டெல்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம் அந்த ஓரத்தெல்லாம். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த ப்ரௌனான ப்ரெட்டை வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில் அந்த 1/4 கப்பு சொன்னேன்ல, அந்த சுகர் போட்டு 1 கிளாஸ் சுகருக்கு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர், அந்த ரேஷியோவில் வந்து நம்ம சுகர் சிரப் பண்ணணும். சுகர் சிரப் வந்து அந்த பதம், அந்த கம்பி பதம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வர தேவையில்லை. ஜஸ்ட்டு அது நல்லா பாயில் ஆனால் போதும். ஸோ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்லைஸ் பண்ண ப்ரெட்டை போட்டுடலாம். ஸோ ஒரு லேடில் மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா அந்த ப்ரெட்டை வந்து மேஷ் பண்ணிங்க. ஸோ பாருங்கள், நம்ம ப்ரெட்டை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து இந்த முழுசாக இல்லாமல் நல்லா அதை வந்து மேஷ் பண்ணிடணும். மேஷ் பண்ண அப்புறம் ஃபைனலாக ஒரே 1 டீஸ்பூன் கீ சேர்த்து நல்லா வந்து அல்வா பதம் வர்றாங்களா, அதாவது அந்த பேனில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அது பேனில் ஒட்டாமல் வந்துடுச்சு, நல்லா அந்த அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. டேஸ்டான பிரெட் ஹல்வா 5 மினிட்ஸில் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.